ஃபேசினேட்டிங் மதம். அதை மதம்னு சொல்கிறதோட, கோட்பாடுன்னு சொல்கிறதோட, ஒரு வழிமுறையை புத்த மகான் மக்களுக்காக சொல்லிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். அதை தீவிரமாக படிக்க ஆரம்பித்தேன். அவர் தன்னுடைய சீடர் ஆனந்தன்கிட்ட கடைசியாக சொன்ன வார்த்தை வந்து அப்போ திப்போ பவ. அந்த அப்போ திப்போ பவக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்காரு. ஆனந்தன் கேட்குறான், நான் உங்களோட 45 வருடம் பீகார், மத்திய பிரதேஷ், இந்தியா ஃபுல்லும் அலைஞ்சி உங்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்திருக்கேன். ஆனால் இன்னமும் எனக்கு ஞானம் கிட்டலை அப்படின்ட்டு. அப்போ சொன்ன வார்த்தை தான் இந்த அப்போ திப்போ பவங்கிறது. அதாவது கடவுளை வெளியில் தேடாத, அது உன்கிட்ட தான் இருக்காரு. நீதான் உனக்கு ஒளியாக இருப்பாய், நீதான் உனக்கு அரணாக இருப்பாய், உன்னிடத்திலே அதை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சாராம். அதாவது கடவுள் அப்படின்னுட்டு அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிற, அவர் எந்த கோட்பாட்டையும் வழிவகுத்துட்டு செய்யலை. எல்லார்கிட்டையும் அன்பாரு இரக்கமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஆசை தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடு. அவர்லாம் அரசருக்கு அரசர். அப்படி இருந்தவர் ஞானத்தை தேடி எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு பிச்சாண்டி மாதிரி பிச்சை எடுத்து தான் அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார்னு நம்ம கேள்விப்படுவோம். இதில் ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம் என்னன்னா, அவருடைய அந்த வழிகாட்டுதல் வந்து தத்துவங்களாக இன்னைக்கு முன்னெடுத்தப்படுது. அது ஒரு மதமாகவும் மாறிடுச்சு. எப்போ அவர் தன்னை கடவுளாக மதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ, அவருக்கு கோயில் வழிபாடுகளும் உண்டாயிடுச்சு. அது அப்படியே பரவி சைனா மற்றும் ஜப்பான், கொரியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்தோனேஷியா அப்படின்ட்டு கிழக்கத்திய நாடுகள்லையும் உருவாகிடுச்சு. இந்தியாவில் அது வந்து அவர் பிறந்து இந்த மதத்தை ஸ்தாபித்தாலும், அதாவது அவர் மனிதர்களுக்கு வந்து நல்ல ஒரு உபதேசங்கள் செஞ்சாலும் இந்தியாவில் வந்து அது பெரிய லெவலில் மீட்சி அடையலை. அதுக்கு பக்தி மார்க்கம் ஒரு காரணமாக இருந்தது. இருந்தாலும் புத்தர்களை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்ட்டு. அதில் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அவரும் சாக்ரட்டிஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு தத்துவத்தை தான் சொல்லியிருக்காரு. அதாவது தத்துவங்கிறதோட உடனே நீனே யார் அப்படின்னு கண்டுபிடி அப்படிங்கிறது தான். அதாவது அறிவு தான் முக்கியம். கடவுள் இருக்காரா இல்லையான்னா அவர் அக்னோசிஸ்ட். கடவுளை பற்றி எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆக சிந்தனை, அறிவு இதுதான் ஒரு வாழ்க்கையை